அந்த அடிமையை வந்து கரூரில் நிற்க வைக்கல, ஏன் அங்கே நிற்க வேண்டியது, அன்றைக்கி தான் தப்பே பண்ணல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் அவரை நிற்க வைக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப பிரமாதம். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, நீங்கள் நிற்க வேண்டியதுதானே. அங்கே உனக்கு அந்த பயம் இருக்குண்ணே, நீ குற்றமற்றவன் தானே, ஏன் கரூரில் போட்டிடல, திருச்சியில் போட்டிடுற. திருச்சி கிழக்குக்கும் கரூருக்கும் எவ்வளோ சார் டிஸ்டன்ஸு? ஒரு 100 கிலோமீட்டர் வருமா? உனக்காக உயிர் தியாகம் பண்ணதாக கூட இருக்கட்டும், அதை நீ மதிச்சிருந்தீங்கன்னா நீ கரூர்ல நீ போட்டிட்டு இந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் நான் வாழ்வோம் சாவோம் இந்த மக்களோட தான் இருக்கு, இந்த கரூர் மக்களோட தான் சொல்லியிருப்பல்ல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அவன் அடிமனா, நீ ஆம்பளை இல்லை. இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையே. கடைசி பிரச்சாரத்தில் அனுமதி கேட்டிருப்ப, ஐயா கடைசி பிரச்சாரம் ஐயா, இப்ப மட்டும் உங்க பேரை சொல்லிட்டுமா ஐயா, தம்பிக்கு நாங்கள் சப்போர்ட்லாம் கூட பண்ணுவோன்ற மாதிரி தெரியல. சிக்னல் கிடச்சிச்சு, கொடி ஆட்டின உடனே சிக்னல் கிடச்சிச்சு சொன்னது. கரூர் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. கரூர் சம்பவத்தை குறித்து நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஒரு கட்டத்தில் கூட்டணி இல்லைன்னு முடிவு தெரிஞ்ச பிறகு, இது கடைசி வரைக்கும் கூட்டணியே இல்லைன்னு தெரிஞ்ச போது இந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்? அவர் லேட்டாக வந்தது தானே காரணம். சொன்னது யாரு? எம்ஜிஆர் வந்து கலவாடும் போதும் மிக்சர் சாப்பிட்டீங்க. இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலவாடும் போதும் காராசேவ் சாப்பிட்டீங்க. ஜெயலலிதாவை வந்து பயன்படுத்திக்கும் போதும் பூந்தி சாப்பிட்டீங்க. இப்படி எல்லாம் சாப்பிடும்போது இன்னைக்கு அடிச்சான் அடி கடைசியா. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு விஜயக் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். தலதெறிக்க பேசியிருக்காருன்னு சொல்லலாம். தெருக்கி விட்டுருக்காரு, பேச்சில் நிறைய மக்கப் பண்ணிட்டு வந்திருக்காரு. முதல் அவர் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த முறை வீட்டுக்கு அனுப்பிச்சியே ஆகணும் அப்படின்னு பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க சார்? இது முதல்ல ஒரு விஷயம், நீங்கள் இது ஒரு தேர்தல் பிரச்சாரம், இறுதி பிரச்சாரம்னு வச்சுங்களேன். இதுக்கு முன்னாடி பேசுனதில் வந்து ஏதாவது பெருசாக ஏதாவது மாறுபட்டிருக்கா? புதுசாக ஏதாவது விஷயம் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்கள். இந்த பேச்சு இன்றைக்கி பேசுனார் இல்லையா, இந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்றைக்கு பேசியிருக்கணும்? கரூர் சம்பவத்துலேருந்து எல்லாம் பேசிட்டீங்கல்ல, கிட்டத்தட்ட ஒரு மாதம் தலைமுறை வரும்போது அப்போ பேசியிருக்கலாம். அதுக்கு பிறகு வந்து இந்த நிவாரண உதவிகள்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டு பேசியிருக்கலாம். அதுக்கு பிறகு ஏன் உங்களுக்கு சிபிஐ விசாரணைக்கு உங்களை அழைப்பு கொடுக்கும்போது சம்மன் கொடுக்க முன்னாடி ஒரு மேடையை போட்டு பேசியிருக்கலாம். போயிட்டு விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு பேசியிருக்கலாம். எப்போ வந்து இப்படி வந்து பேசுறது? இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு நீங்களும் பணத்தை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரே சிம்பிளாக முடிச்சிடறேன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அடிமைன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, அந்த அடிமையை வந்து கரூரில் நிற்க வைக்கல, ஏன் அங்கே நிற்க வேண்டியது, அன்றைக்கி தான் தப்பே பண்ணல, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏன் அவரை நிற்க வைக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப பிரமாதம். உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைல்ல, நீங்கள் நிற்க வேண்டியதுதானே அங்கே. இதை கேட்குறதுக்கு ஒரு ஆள் கிடையாது சார். அவர் பொது மேடை. அது என்ன மாதிரி ஆளாக இருந்தாக்கா உட்கார வச்சு செருப்பால் அடித்து கேட்பேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாண்டா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை, அவனை வந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பிட்டாங்க, நீ மாவீரன் தானே. இல்லை, மக்கள் ஊரே பார்த்துருந்தது, நான் லைவ்ல வரது ஊரே ஊர் பார்க்கட்டும், இந்த ஊரே பாருங்க, ஊர் பார்க்கட்டும், உலகம் பார்க்கட்டும், இந்த கதையெல்லாம் இங்கே வேணாம் பேசுறது. நான் சேகோரா பேசுகிறேன். நான் எந்த கட்சியும் கிடையாது. எந்த கட்சிக்கு நான் இன்றைக்கி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சொன்னால் விளம்பரம் ஆயிரும். இப்போ நான் சொல்கிறேன், என்கிட்ட வந்து பலரும் தான் அப்ரோச் பண்ணாங்க. பேசாமல் பேசாமையே இருக்கிறதுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? நீங்கள் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது தானே. இப்போ புரியுதுங்களா? இதெல்லாம் கடந்து தான் இப்போ உட்காந்து. அதனால தான் அந்த பிரச்சார லிஸ்ட்டில் என் பேர் கிடையாது. பிரச்சார லிஸ்ட்டில் என் பேர், பிரச்சார லிஸ்ட்னா என்ன, அந்த ஊடகத்தில் பேசக்கூடியவங்க பிரச்சார லிஸ்ட்டில் பேர் கிடையாது, என் பேர் கிடையாது, டிவிகளே என் பேர் கிடையாது, எங்கேயும் என் பேர் கிடையாது. ஆனால் நான் பேசுறது மக்கள் நலனுக்காக. இந்த ஊடக அந்த பேசக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து நான் பயன்படுத்திக்கிறேன். ஒரு நல்ல கருத்து, நியாயமான கருத்தை என் மனசுக்கு பட சொல்ல, சரி சரின்னு கேட்க எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டோம், விட்டுட்டோம், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எனக்கு அதனால் எந்த வருத்தமும் கிடையாது. அந்த ஆகா ஓகோன்னு பாராட்டும் தேவையில்லை, நீங்கள் திட்டினாலும் நான் அதை வந்து பொருட்படுத்தவும் போகிறது கிடையாது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு கேள்வி நீ போடுற, அடிமைன்னு சொல்கிற, அடித்தோணிலிருந்து கத்துற அடிமை, அடிமையை நீ வந்து கோயம்புத்தூரில் நிற்க வைக்கிறேன்னு சொல்கிற, கரெக்டா? நான் கேட்குறேன் உங்ககிட்ட, அந்த அடிமையை எதிர்த்து ஏன்டா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நீ போல? கரூர் காரைக்குடிக்கு போகிறல்ல, தொகுதியில் ஏன் நீ போய் பிரச்சாரம் பண்ணல? இல்லை, காரைக்குடிக்கு போய் திரும்பி வந்துட்டார். திரும்பி வரல கிடையாது. காரைக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு நீ போன,
அங்கே நீ வந்து காங்கிரஸ்காரனுக்கு ரூட்டு கொடுத்துட்டு போயிட்ட. உன் வேட்பாளர் பல் டாக்டர் அம்போன்னு விட்ட. நாம் பார்த்துன்னு தான் இருந்தோம். அதை நான் கேட்குறது தான். காரைக்குடி போகிற தொகுதிக்கு போட்டி இருப்பாரு அடிமை தானே. அந்த அடிமையை எதிர்த்து ஏன் நீ பிரச்சாரத்துக்கு நீ போகலை? ரூட்டு கொடுத்துருக்காரா? நான் ரூட்டு கொடுத்தா நான் சொல்லலை சார். நீ இங்கே போகிற புரியுதுங்களா? நீ அவர் ஒரு தேர்தலில் நிற்கிறார் சார். வந்து நீ எதிர்த்து போட்டிட்ட போக வேண்டாம்பா. உனக்கு அந்த பயம் இருக்குண்ணா. நீ குற்றமற்றவன் தானே. ஏன் கரூரில் போட்டிடல? திருச்சியில் போட்டிடுற. திருச்சி கிழக்குக்கும் கரூருக்கும் எவ்வளோ சார் டிஸ்டன்ஸு? ஒரு 100 கிலோமீட்டர் வருமா? நான் கேட்குறேன். அதிகபட்சம் ஆளுக்கு 22 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருக்கீங்க. மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க. எல்லாம் பண்ணியிருக்கலடா. அவர் அடிமை. நீ யாரா? நீ யாரு? நீ ஏன் போட்டிடல? அந்த கரூர் மக்கள் 41 பேர் இறந்தது யாருக்காக? உனக்காக உயிர் தியாகம் பண்ணதா கூட இருக்கட்டும். அதை நீ மதிச்சிருந்தீங்கன்னா நீ கரூர்ல நீ போட்டிட்டு இந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் நான் வாழ்வோம் சாவோம் இந்த மக்களோட தான், எனக்கு இந்த கரூர் மக்களோட தான் சொல்லியிருப்பல்ல. ஏன் சொல்லலை? ஏன் சொல்லலை? அவன் அடிமனா, நீ ஆம்பளை இல்லை. நீ ஆம்பளையா இருந்தீங்கன்னா கரூர்ல நீ போட்டிட்டு இருக்கணும். அந்த வேலுச்சாமி அந்த அந்த 4 தொகுதி இருக்குன்னா அந்த 4 தொகுதியில் 4 பேர் நிறுத்திருக்கணும். நீ யார் யார் 4 பேரை? கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதி சட்டமன்ற தொகுதி. அந்த 4 தொகுதியில் நான் கரூர் மாவட்டத்தை என் கோட்டையாகி காட்டுவேன். அந்த கரூர் மக்களுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா என் உயிரையை நான் கொடுப்பேன். 4 பேர் புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இருக்கிற அந்த அந்த மாவட்டத்தில் இருக்க ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் இப்போ நிற்கிறான்ல, அவனும் சேர்த்து நீ அந்த கரூர் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த தொகுதியில் போட்டிட்டு இருக்கணும். கரூரில் செஞ்சியா நீ? அவர் அடிமை தானே. அவர் அடிமை. அவர் பயந்துட்டார். போட்டியிடத்துக்கு பயந்து அவர் கோயம்புத்தூர் போயிட்டார். நான் சொல்கிறேன், நீயே அடிமைன்னு நான் சொல்கிறேன். நீயே அடிமை. பாஜக காமனா சொல்றல, காமனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓனர், கூட்டணி தான் காமன் ஓனர் சொல்றல, காமனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 2 பேருக்கும் ஓனர் யாருன்னா உனக்கும் ஓனர் அவங்க தான். நான் கேட்குறேன், இப்போ வந்து அந்த தொகுதி வரைவு வந்துச்சுல, அந்த அந்த பில்லு அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுவரை செய்த அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு வரும்போது நீ என்ன பண்ணுற? முதல்ல கண்டிச்சது யாரு? பாராளுமன்றத்தில் வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்தது யாரு? நீ சொல்லிட்டா நாங்கள் நம்பிடுவோமா? மெயின் ஓனர் அப்படின்னு நீ சொல்ற இல்லையா? நீ சொல்லிட்டா நாங்கள் நம்பிடுவோமா? எங்களுக்கு அறிவு இல்லையா? நீ என்ன பிடிங்கிட்டு இருந்த? அப்போ கேட்போம்ல. ஏன் இப்போ நாளைக்கு செய்ய, இப்போ பிரச்சாரம்லாம் கூட முடிஞ்சிருச்சு. சொல்லு பார்க்கலாம். டேட்டா மட்டும் அறிவிச்சிரு. பில் ஃபெயில் ஆயிடுச்சு சார். பில்லு ஃபெயில் ஆயிடுச்சு சார், தெரியும் சார். பில்லு ஃபெயில் ஆகிறதுக்கு நான் என்ன சொன்னேன், ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல நீ தானே வந்துடணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பிஜேபி தான் ஓனர் போது அவங்க தொழிலாளியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. கருப்பு சட்டை அறிவிச்சு உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகலை கொளுத்துறாருன்னா பதில் நீ பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ணல? அப்போ புரியுதுங்க உங்களுக்கு. நீ உனக்கே ஓனர் வந்து எங்களுக்கு தெரியும் வந்து கனத்தை குரல் கொடுத்துட்டா உடனே நாங்கள் நம்பிட மாட்டோம். ஏன் இவ்வளோ நான் இப்போதானே இன்ஸ்டால் பண்ணுற விடுற மற்றும் பலரும் முக்கியமாக இப்போ சொல்ற இவ்வளோ நாள் சொல்லவே இல்லையே. கடைசி பிரச்சாரத்தில் அனுமதி கேட்டிருப்ப. ஐயா கடைசி பிரச்சாரம் ஐயா, இப்போ மட்டும் உங்கள் பேரை சொல்லிட்டுமா ஐயா? வார்த்தை சொல்லிட்டுமா? சரி சரி சொல்லிக்க போ. இவ்வளோ நாள் கூட ஒரு எதுவும் பேசல. ஆனால் என்ன பேசியிருக்காரு இங்கே நல்லா சார். இந்த தேர்தல் களத்தை கேட்டாரு. அதே மாதிரி தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா? நான் கேட்கிறேன், இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்றதுக்கே உனக்கு வந்து தைரியம் இல்லாம இருந்ததுல்ல? ஏன் சொல்லல? மூச்சுக்கு 300 தடவை சொன்னல, உன்னை சொல்ல வச்ச மத்தியா. முதல்ல நான் தான் காலர் தூக்கி விட்டணும். இது இந்த அங்கிள் நீ சொன்ன ஒன்று உன் தொண்டையை பிடிச்ச முதல் நபர் நான் தான். பெருமை எனக்கு அதில். ஏன்னா ஒரு நான் வந்து கிடையாது. கிட்டத்தட்ட வந்து 75 ஆண்டு காலம் ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணம், எவ்வளோ கஷ்டங்கள், மிசால அரெஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டங்களே சந்தித்தவங்க, எத்தனை முறை எதிர்கட்சி, அதுவும் ஜெயலலிதா போன்று ஒரு சர்வாதிகாரியை எதிர்த்து அரசியல் களம் காண்றது எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் கடந்து வந்து அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த முதலமைச்சர் பதவியில் கட்டம் சரியில்லை, திட்டம் சரியில்லை, விட்டம் சரியில்லைன்னு சொன்னவெல்லாம் இருக்கிறான். எல்லாத்தையும் கடந்து ஒரு முதலமைச்சர் ஆனவரை
நீ 2 வருஷம் கட்சி தொடங்கி நக்கலாக நீ அங்கிள் சொன்னால் நாங்கள்லாம் குச்சியை சாப்பிட்டு போயிடுவோம்னு நினச்சா. முதல்ல அடித்ததே நான் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நீ சொல்கிற இன்னைக்கு விமர்சனம் பண்ணுற, இத்தனை நாள் ஏன் நீ பண்ணல? இத்தனை நாள் ஏன் பண்ணல? காரணம்னா அரசியல். நான் தான் சொல்ல பாருங்க, இந்த அரசியலில் ஒரு நீ அரித்மேட்டிக்ஸ் சொல்கிறல்ல, இந்த அரித்மேட்டிக் மேத்தமேட்டிக்ஸ் இதெல்லாம் நீ ஒரு கணக்கு போட்ட. இந்த அரித்மேட்டிக்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் எதுவுமே டிவிக்கோட வந்து அரித்மேட்டிக் மேத்தமேட்டிக்ஸ் எதுவுமே வந்து எடுபடலை. எடப்பாடியில் போட்டியிடாத பண்ணது எடப்பாடி அவர் சார். நான் என்ன சொல்கிறேன், இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு? நீ நிற்க வச்ச கேண்டிடேட்டு இப்போ நீ சொல்கிற சுயேட்சை வேட்பாளர் நீண்ட காலம் பயணப்பட்டவர், நாங்கள் சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறாரு, அவருக்கு வாக்களிங்கன்னு சொல்லி இப்போ நீ சொல்கிற பேரை சொன்னியா? வேட்பாளர் பேரை சொன்னியா? ஏன் சார் சொல்ல? ஏன் சொல்லல? அதான் கேட்குறேன். அவ்வளோ மண்டையில் மசாலா இல்லை. வேட்பாளர் பேரை சொல்லணும் இல்லை சார்? பேரே மறந்துட்டாரா? வேட்பாளர் பேரை மறந்தாச்சு. உனக்கு ஞாபகம் இருக்க வேணாமா? அப்போ இந்த விஷயம் சரி. என்னைக்கு விலை போனா? என்னைக்கு விலை போனா? இப்போ புரியுதுங்களா? உன் கட்சியில் இருக்க ஒருத்தர் விலை போனான்னு சொன்னால் அந்த அளவுக்கு வீக்னஸான ஒரு கேண்டிடேட்டை நீ போட்டிருக்கிற. மற்ற இடத்துல யாரும் விலை பேசலை. பேசியிருந்தா பல பேர் போயிட்டு இருப்பான். ஏன்னா நீ உன் சொந்த கட்சியிலே வந்து இல்லாமல் 106 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நீ போட்டிருக்கிற. அதிருப்தியில் வெளியேற்ற நபர்களை நீ போட்டிருக்கிற, நீ கேண்டிடேட்டாக போட்டிருக்கிற. அவங்க நினச்சிச்சா இன்னும் ஒரு 10 பேர் கூட விலைக்கு வாங்கியிருக்க முடியும். யாரும் அந்த முயற்சி எடுக்கவே இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா இவெல்லாம் என்ன வாக்கு வாங்க போகிறான்? இல்லைனா விலை போகிறதுக்கு பல பேர் தயாராக தான் இருந்தான். வந்து எளிதாக விலை போகிறதுக்கான ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் அவங்க யாரும் விலை பேசலை. அதுக்கான அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இது நான் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் சுயேட்சை வேட்பாளர் நிற்க வைக்கிறீங்க சார்? அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. நீங்கள் பேரை சொல்கிறதா என்னக்கா உங்களுக்கு? அந்த சுயேட்சை சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொல்கிறதுல அந்த சின்னத்தையும் அந்த சுயேட்சை சின்னத்தையும் அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கேண்டிடேட் பேரை சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? அவ்வளோதான். இப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? உன் சரக்கு அவ்வளோதான். டைம் ஆயிடுச்சு. மணி 5:15 5:30 ஆயிடுச்சு. 6 மணிக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? மெல்ல 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 மறந்துடும். இல்லை 6 மணிக்கு மேலே ஏன் பிரச்சாரம் பண்ணல? பிரச்சாரத்தை முடிச்சிடணும்னு ஈஸியாக சார். அதுதான் சார் 6 மணிக்கு பிரச்சாரத்தை அதான் சொன்னல. இன்னைக்கு 6 மணி, நேற்று ஈஸியை சொல்லிச்சா? என்ன சார் நீங்கள் 6 மணிக்கு மேலே யார் வந்து முதலமைச்சர்னு ஞாபகம் இருக்காது, எதிர்கட்சி தலைவர் யாருன்னு இருக்காது, எல்லா பேரும் மறந்துடும் 6 மணிக்கு மேலே. இப்போ இல்லை நான் சொல்கிறேன், நேற்றுக்கு சொல்கிறது நான். கருத்து கணிப்பு பற்றி இதே மேடையில் தான் பேசியிருக்காரு. இது கருத்து கணிப்பா இல்லை கடுப்பில் கணிப்பா அப்படின்னு பேசியிருக்காரு. கடுப்பில் பேசுகிறாங்க, வெற்றி வாய்ப்பு அதிக பிரகாசமாக இருக்குது, இவங்க பேசுறதுலாம் கடுப்பில் பேசுகிறாங்கன்ற. சார் பிரச்சனை எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி களத்தில் இருக்கிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, மீண்டும் மீண்டும் ஒரு தடவை பதிவு பண்ணி நான் சொல்கிறேன், எப்போ நீ வந்து வெசஸ் என்ற ஒரு நெரேட்டிவ் நீ செட் பண்ணியோ அது மக்கள்கிட்ட போய் வந்து கணிசமான அளவு போய் சேர்ந்துருக்கு. ஏற்கனவே வந்து வெசஸ் வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரித்மேட்டிக். இப்போ இந்த முறை அந்த அரித்மேட்டிக் வந்து மாறி இருக்கு. ஏன்னா நான் தான் நேருக்கு நேர் எதிரின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நான் செஞ்சாரு, இது ரொம்ப நல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா எதவா இருக்கு, ஒருத்தர் மோதுறாரு. ஆனால் மோதக்கூடிய நபர் நம்மளுடைய பரம்பரை எதிரி. நம்ம மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் மோதக்கூடிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மோதி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோதுறானே. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தோல்வியே அடைஞ்சால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பையன் வந்து முட்டி மோதி அவன் வந்து ஒரு பெரிய அளவு பேசப்படுவானே, நாளைக்கு எதிர்காலத்தில் என்ன ஆகும்? அங்கே எளிதாக வந்து அவங்க வந்து ஒரு பெரிய எதிரியோடு அவன் வந்து மோதும் போது நாளைக்கு நம்மளோட மோதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றதெல்லாம் யோசனையே இல்லாமல் இவர் வேடிக்கை பார்க்குற ஒரு மனிதராக இருந்துட்டார். அதை தாண்டி என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, தம்பிக்கு நாங்கள் சப்போர்ட்லாம் கூட பண்ணுவோன்ற மாதிரி தெரியல. சிக்னல் கிடச்சிச்சு, கொடி ஆட்டினவுடனே சிக்னல் கிடச்சிச்சு சொன்னது. கரூர் சம்பவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடு எடுக்கவே இல்லை. கரூர் சம்பவத்தில் நீங்கள் குற்றம் சொல்கிறீங்களா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சொல்கிறீங்களா? அதில் தடுமாற்றம் நிறைய இருந்துச்சு. இதுதான் பாயிண்ட். யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவம் 41 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இறந்துட்டாங்க சார். அதில் வந்து நிலைப்பாடு இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயுமே பேசவே இல்லை. இந்த நிமிடம் கரூர் அந்த அந்த கரூர் மாவட்டத்திலையும் பேசவே இல்லை, வர எந்த கூட்டத்திலையும் பேசவே இல்லை. எதிரான அரசியலை வந்து தவிர்த்தார். ஸோ தவிர்த்ததோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா,
இவர் ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டார். யார்? ஒரு டம்மி பீஸ் ஆகிட்டு ஸ்கோர் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு அடித்தாலும் அது வந்து எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் தானே. அப்போ இந்த இடத்துல ஒரு ஒரு பரவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரே மாற்று இவர் தாங்க பேசாதே வச்சிருந்தாரா? அப்படி பேசாத வச்சிருந்தா அவர் பேசாம இருந்தது தப்புன்ற. நான் ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும்ல. முதல்ல நீங்க சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவிக்கிறீங்க, குரல் கொடுக்குறீங்க ஆதரவா, நீங்க அந்த இடத்துல நீங்க பார்க்க கூடாது. இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இதெல்லாம் வளர்ந்து வர வளர்ந்து வர கட்சி, நாளைக்கு நமக்கு தான் பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கணும்? நாளைக்கு பிஜேபியில் இருக்கிறவங்களே ஏதாவது சொன்னாங்க, பிஜேபி பேசுற அளவு கூட பேசவே இல்லை. இந்த கரூர் நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆதரிச்சாங்க, ஒருத்தர் எதிர்த்தாங்க கட்சியிலேயே. இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இல்லை இப்படி ஒரு செட் பண்ணுங்க. இந்த சம்பவத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் வந்து காரணம் பாதுகாப்பு கொடுக்க தவறிய அரசும் காரணம். அப்படியா ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்களா? இல்லை. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிரான நிலைப்பாடு எடுக்கிறீங்க. சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து குரல் கொடுத்து வெளியேறுறீங்க. சரிங்களா? ஏன்னா அங்கே செல்வ பிறந்தகை வந்து அந்த மகாமகம் மேட்டரை எடுத்த உடனே அவங்க அம்மா காலத்தில் நடந்த அந்த நெரிசல் சம்பவத்தில் வந்து அந்த வழக்கை எடுத்த உடனே சம்பவத்தை பேசின உடனே நீங்கள் வெளியேறிட்டீங்க. அப்போது சட்டமன்றத்துலேயும் அதுக்கு உங்களுக்கு நன்றியாவது குறைஞ்சபட்சம் வந்துச்சா? டிவிகே தரப்புல இருந்து வரல, வெளியே கிளம்பிங்க. சட்டமன்றத்திலே வந்து கேள்வி எழுப்புறீங்க. சட்டமன்றத்துக்கு உள்ள நடக்காத விஷயம் சட்டமன்றம் என்ன சொல்ல போனால் சட்டமன்றத்தில் டிவிகே சார்பாக ஒரு மெம்பர் கூட இல்லாத போது அங்கே நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்து பேசுனதே வந்து ஆதரவு தான். ஆனால் நன்றி சொல்ல அந்த தன்மை கூட இல்லை. வெளியேறிட்டீங்க. நீங்க வெளியேறீங்க சார். நீங்க இதுக்காக சபையில இருந்து நீங்க வெளியேறீங்க. குறைஞ்சபட்சம் நன்றி சொன்னாரா? சொல்லல. இல்ல அந்த சமயம் கூட்டணி வர மாதிரி இருந்தது. அதனால கூட்டணி ஈட்டணிலாம் சார் நீங்க கூட்டணி இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசியிருக்காரு சார். நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல உங்களுக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம். சட்டசபையில் நீங்கள் அந்த கேள்வி எழுப்பணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் சட்டசபையில் அந்த கேள்வி எழுப்பும்போது உங்களுக்கு யூகிக்கணும், இது மாதிரி சம்பவம் இது மாதிரி நடக்கலையா? நடந்திருக்கு, பல முறை நடந்திருக்கு. அது வந்து சரிங்களா? அதனால் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து மகாமகம் வழக்கை எப்படியும் வந்து யாராவது ஒருத்தர் எடுத்து பேசுவாங்க. செல்வ பிறந்தகை எடுத்து பேசினார். நீங்கள் கூட வந்து நீங்கள் சட்டசபையிலேருந்து நீங்கள் வெளியேறிட்டீங்க. சரிங்களா? அது இதுக்கு ஆட்சி காலத்திலும் நடந்திருக்கு. தாமிரபரணி அந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நீங்கள் வெளியேறிட்டீங்க. இது வெளியேறினது ஆதரவா தரப்பு வந்து யாராவது ஒருத்தர் நன்றி சொன்னாங்களா உங்களுக்கு? சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்தாவது பார்த்தீங்கன்னா ஒரு நிலைப்பாடு நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா? சொல்லவே இல்லை. கரூர் சம்பவத்தை குறித்து நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஒரு கட்டத்தில் கூட்டணி இல்லைன்னு முடிவு தெரிஞ்ச பிறகு, இது கடைசி வரைக்கும் கூட்டணியே இல்லைன்னு தெரிஞ்ச போது இந்த கரூர் சம்பவத்துக்கு யார் காரணம்? அவர் லேட்டாக வந்தது தானே காரணம். சொன்னது யாரு? புரியுதுங்களா? ஒரே ஒரு சம்பவத்தில் இரட்டை நிலைப்பாடு. இது வந்து பலவீனம். இன்னொரு இடத்துல சார் இதை விட என்ன சார் வேணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் உங்களுடைய கொள்கை தலைவர் பவுன் பண்ணவர் ராத்திரி களை வர்றாங்க. யார? எம்ஜிஆர். திட்டம் போட்டு என்ன செய்றாங்க, நாளைக்கு கூட்டத்தில் வந்து எம்ஜிஆர் குறித்து பேசுங்க. உனக்கு உண்மையிலேயே வந்து ஸ்பை இருந்தாங்கன்னா, ஆனால் ஸ்பை கூட வேண்டாம்பா, எம்ஜிஆர் குறித்து பேசின பிறகு நீங்கள் என்ன சொல்லணும்? எங்கள் தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் இவர் பெரிய நடிகர்னு சொல்கிறாங்க. எங்கள் தலைவரை சொன்னாதாங்க இவருக்கு ஓட்டு. எங்கள் தலைவரை பயன்படுத்திக்கிறாங்க, எங்கள் தலைவியை பயன்படுத்திக்கிறாங்க, கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாவை பயன்படுத்திக்கிறாங்க, எங்கள் எம்ஜிஆரை எங்கள் தலைவரை பயன்படுத்திக்கிறாங்க, எங்கள் புரட்சி தலைவரை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் சாப்பிட்டு வந்தீங்க. என்னைக்கு எம்ஜிஆரை வந்து களவாடும் போதும் மிக்சர் சாப்பிட்டீங்க. இது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து களவாடும் போதும் காராசேவ் சாப்பிட்டீங்க. ஜெயலலிதாவை வந்து பயன்படுத்திக்கும் போதும் பூந்தி சாப்பிட்டீங்க. இப்படி எல்லாம் சாப்பிடும்போது இன்றைக்கி அடித்தான் அடி கடைசியாக. இது பிரச்சாரத்தில் உங்களோட பேசக்கூடாதா? இப்போ புரியுதுங்களா? இதுதான் ஆத்திருந்து செஞ்சுட்டாரு. நீங்கள் கடந்த காலத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். கலைஞரும் எம்ஜிஆரும் போட்டி போட்டுன்னு மத்திய அரசை ஆதரிச்சாங்க. மத்திய அரசு மீசினாங்க காங்கிரஸை போட்டி போட்டுக்கிட்டு. நீங்கள் என் கூட வரீங்களா, அவங்க கூட போறீங்களா, என் கூட வந்துருங்க, நாங்கள் இத்தனை சீட் தரோம், அவங்க கூட வந்து இத்தனை சீட். இப்படி காங்கிரஸும் இவங்கள ரெண்டு பேரும் முதுகில் ஏறுது. எந்த முதுகு சரியாக இருக்கும்? எம்ஜிஆர் முதுகு நல்லா இருக்கும், இவர் முதுகு நல்லா இருக்குமா, அவர் முதுகு நல்லா இருக்குமா? இப்படி காங்கிரஸ் வந்து முதுகில் ஏறியே வந்து அது ரொம்ப சாதுரியமாக மெல்ல மெல்ல கரைச்சாங்க. அவங்களுக்கே தெரியாமல் எப்படி இந்த ஐஸ் கட்டிலாம் எப்படி கரையுது அந்த மாதிரி கரைச்சி கொண்டு வந்து எங்கே நிறுத்திட்டாங்க பாருங்கள். 60 சீட்லேருந்து எங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க? 28. நிறுத்திட்டாங்க. இன்னும் அடுத்த தேர்தலில் இன்னும் வந்து அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேசிய கட்சிகளுக்கு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஆனால் உள்ளபடியே ஓனர் யார் தெரியுங்களா?
உள்ளபடியே ஓனர் இங்கே வந்து கேட்டால் இங்கே இருக்கிற வந்து மாநில கட்சிகள் தான். இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வளர்கிறதுக்கு. நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து சுத்து போட்டாலும் அது நடக்க போகிறது கிடையாது. உங்கள் நேரத்தில் உங்களுக்கு நன்றி சார்.